தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றின் கரை மண்ணரிப்பு ஏற்பட்டு தடுப்புகள் உடைந்து ஆற்றில் விழுந்ததால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ். ஜெயஸ்ரீ, கடந்த 5 தினங்களுக்கு முன்பாக முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறிப்பாக உத்தமபாளையம் கீழ முஸ்லிம் தெருவில் உள்ள முல்லை பெரியாற்று கரையோரத்தில் உள்ள சாலையானது முற்றிலும் சேதம் அடைந்தது. இந்த சாலையை பார்த்தோம் என்றால் கடந்த 18ஆம் தேதி நமது நியூஸ் தமிழில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதாவது இந்த சாலை கரை உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்த வழியாக செல்லக்கூடிய கனரக வாகனங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக ஏற்பட்டு வருகிறது என்று ஏற்கனவே நமது செய்தி வெளியிட்டதின் அடிப்படையில் இன்று பார்த்தோம்னா அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒன்று திரண்டு இந்த சாலையை கடந்த 6 தினங்களாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பார்வையிட்டு அந்த சாலையை தற்பொழுது வரை சரி செய்யாமல் இருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக 5 தினங்களை தாண்டியும் கூட எந்த ஒரு அரசு அதிகாரியும் இங்கு வருகை தராமல் வெறுமனே இந்த சாலையானது ஒரு ஆபத்து நிறைந்த உயிர் பலி வாங்கக்கூடிய ஒரு சாலையாக இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கோரிக்கையும் வைத்து உள்ளனர். குறிப்பாக முல்லை பெரியாற்றின் வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த இந்த சாலை தடுப்பு சுவர்கள் இடிந்து முல்லை பெரியாற்றில் விழுந்து உள்ளது. குறிப்பாக இந்த வழியாக முதல் பக அறுவடை பணிக்காக சுமார் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வரும் சூழலில் கனரக வாகனங்கள் நெல் மூட்டையை ஏற்றி சென்று இந்த சாலை வழியாக செல்ல முடியாது. அவ்வாறு சென்றால் வாகனமும் அந்த முல்லை பெரியாற்றில் விழுந்துவிடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த இடத்தினை சரி செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த வழியாக செல்வதற்கு அச்சமடைந்து வருகின்றன. ஏனென்றால் இந்த சாலையில் ஒரு வாகனம் சென்றால் உடைப்பு கண்டிப்பாக ஏற்பட்டு அந்த வாகனம் கவிழ்ந்து விடும் முல்லை பெரியாற்றுக்குள். அதனால் வாகனங்கள் சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி அந்த வாகனம் சென்று வருவதாகவும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆகவா உடனடியாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசு அதிகாரிகளும் வருகை தந்து இந்த சேதமடைந்த சாலையும் இந்த கரையும் மீட்டெடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்து வருகிறது. சேகரி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.